ஜனநாயகன் திரைப்படத்தின் 120 கோடி ரூபாய் OTT உரிமத்தை ரத்து செய்திருப்பதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. தணிக்கை குழுவினரின் தாமதத்தால் ஜனநாயகனுக்கு தொடரும் சிக்கல் பின்னணி என்ன? பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவே நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருவதால் அதன் OTT உரிமை தொடர்பாக புதிய பரபரப்பு உருவாகியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் முதலில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ரசிகர்களும் கொண்டாட்டத்துடன் காத்திருந்த நிலையில் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் அதன் வெளியீடு தள்ளி போனது. குறிப்பாக படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் சில காட்சிகள் உள்ளதாக புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் படக்குழு தணிக்கை சான்றிதழுக்காக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தை நாடியது. பின்னர் வழக்கை திரும்ப பெற்று படத்தை மறு தணிக்கைக்காக அனுப்பி வைத்தது. தற்பொழுது மறு தணிக்கை குழு படத்தை பார்வையிட்டு சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் படம் எப்பொழுது வெளியாகும் என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லாத நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளி போகும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. படத்தை திரையரங்குகளில் வெளியிடுவதற்காக பெரும் தொகை கொடுத்து வாங்கிய விநியோகஸ்தர்கள் தற்பொழுது தாங்கள் முதலீடு செய்த பணத்தை திருப்பி கேட்க தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் இப்படத்தின் OTT உரிமையை சுமார் 120 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்த அமேசான் நிறுவனம் தனது ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொதுவாக முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு வெளியீட்டிற்கு முன்பே முழு தொகையும் வழங்கப்பட்டுவிடும். ஆனால் தணிக்கை சிக்கல் நீடிப்பதாலும் படம் எப்பொழுது வரும் என்ற தெளிவற்ற சூழல் நிலவுவதாலும் அந்த நிறுவனம் பின்வாங்கியதாக தெரிகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த பிறகே இப்படம் வெளியாக வாய்ப்புள்ளதாக திரையுலக வட்டாரங்கள் கருதுகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த நடைமுறைகள் முடிவடைய இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என்பதால் அதுவரை காத்திருக்க விரும்பாமல் OTT நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.